வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேங்க. கதையின் தலைப்பு ஏமாற்றாதே ஏமாறாதே. சின்ன பிள்ளைங்க கதைன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே போயிடாதீங்க. பெரியவங்களும் இந்த கதையை கேட்கணும். சரிங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? இது வரைக்கும் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. அப்போ தானேங்க நிறைய கதைகள் கேட்க முடியும். சரிங்க, கதைக்குள்ளே போகலாமாங்க. கதையின் தலைப்பு ஏமாற்றாதே ஏமாறாதே. ஒரு அரசன் இரவு நேரத்தில் அந்த ஊரை வலம் வந்துக்கிட்டு இருக்காரு, தான் மந்திரியோட மாறுவிடத்தில். அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு சத்தமாக சொல்கிறாரு, நாளைக்கு என் மனைவியின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் யாராவது ஒரு பெண்மணிக்கு பெரிய அன்பளிப்பு தரணும்னு நான் நினைக்கிறேன். அது தெரியுது, அந்த கோயில் வாசலில் ஒரு 3 மணிக்கு நான் வருவேன். காலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சோன்னே என் மனைவி பிள்ளைகளோட இந்த கோயிலுக்கு வரும்பொழுது யார் என் கண்ணில் படுகிறார்களோ முதலில் அந்த பெண்மணிக்கு பெரிய பரிசாக தரலாம் என்று இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை அந்த சாலை ஓரத்தில் படுத்திருக்கு ஒரு பாட்டி. கயிற்றுக்கட்டியில் படுத்திருக்கிற அந்த கூன் விழுந்த பாட்டியின் காதில் இந்த செய்தி விழுது. உடனே பாட்டி சுற்றி முற்றி பார்க்குது, வேறு யார் காதிலும் விழுந்துடக்கூடாதே அரசர் சொன்னது அப்படின்னு. எல்லாரும் உள்ளே இருக்காங்க. அப்பா, நமக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. தான் மகனை கூப்பிடுது, டேய் மகனே, நாளைக்கு என்னை கொண்டு போய் அந்த கோயில் வாசலில் நிறுத்திடு ஒரு 3 மணிக்கு. அரசர் என்னை பார்த்துட்டு அவ்வளோ அன்பளிப்பும் என்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் சொல்கிறான், அம்மா இது தப்பு இல்லையா? நம்ம தெரிஞ்ச தப்பு செய்யலையா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம எதேச்சையாக போனோமா இல்லை ஏமாற்ற போனோமான்னு அரசருக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்குது பாட்டி. சரின்னு சொல்லி மகனும் அந்த காசாசையில் பாட்டியை கொண்டு போய் கோயில் வாசலில் நிறுத்தி வச்சிடுறாங்க. கோயில் வாசலில் நிற்க முடியாமல் நிற்கிது பாட்டி. ஒரு தூணில் போய் சாய வச்சு அப்படியே சாய்ச்சி வச்சிருக்கான் பாட்டியை. ஏன்னா அதெல்லாம் நடக்க முடியாது பாட்டியால். அப்போ அந்த பக்கமாக அரசர் குதிரையில் வராரு, பின்னாடி பல்லக்கில் மகாராணி வந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளோட. இதோ வந்துட்டாங்க. வந்தோடனே அரசர் முதல்ல அந்த பாட்டியை பார்க்குறாரு. பாட்டியை பார்த்தோன்னே சட்டுன்னு தன்னோட குதிரையிலேருந்து இறங்கி அந்த பாட்டியை வணங்குறாரு. வணங்கிட்டு, நம்ம தாயே, உனங்களுக்கு தான் என்னோட அன்பளிப்பு. என் மனைவியோட பிறந்தநாளுக்கு யாருக்காவது நான் அன்பளிப்பு கொடுக்கலான் இருக்கேன். அது உங்களுக்கு தான் வந்து சேரும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு பெரிய அன்பளிப்பு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அரசர் உள்ளர் போயிடுறாருங்க. உள்ளர நுழையிறாரு. இவன் பாட்டி கத்துது, உள்ளர போகிறதுக்கு முன்னாடியே கத்துது, ஐயோ தாங்களே உடம்பெல்லாம் வலிக்குதே, நிற்க முடியலையேடா மகனே, வந்து என்னை தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லுது. ஒளிஞ்சிருந்த மகன் முடியாந்து பாட்டியை தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போனோன்னே மறுநாள் அன்பளிப்பெல்லாம் வந்தது வீட்டு வாசலுக்கு. ஒரு சேவகன் வந்து சொல்கிறான், பாட்டி உங்களுக்கான அன்பளிப்பெல்லாம் அரசர் கொடுத்துட்ருக்காரு, வந்து பாருங்கன்னு. பார்த்தா 10 எருமை மாடு, 10 பசு மாடு, 10 பன்றிகள், 10 ஆடுகள், 10 கோழிகள்னு அந்த மாதிரி கால்நடைகளாக இருக்குது. பாட்டிக்கு பயங்கர கோபம் வருது. பொற்காசுகளும் தங்க நகைகளும் பணமும் கொடுத்து விடுவாருன்னு பார்த்தா இப்படி அனுப்பிட்டாரேன்னு கோபமாக உட்காந்துருக்கு பாட்டி. மகனை கூப்பிடுது, இந்த அநியாயத்தை கேட்க முடியாதா? என் வயசானவளுக்கு இதை தானே பரிசாக கொடுப்பாரு, வா அரண்மனைக்கு போய் கேட்போம்னு சொல்லுது. சரின்னு பாட்டியை மகன் தூக்கிட்டு அரண்மனைக்கு போகிறான். போனோன்னே அங்கே அனுமதியே கிடைக்கல முதல்ல. அப்புறம் அனுமதி கிடைச்சோன்னே உள்ளே போன பாட்டி அரசரை பார்த்து கோபமாக கேட்குது, அரசரே, எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க. வயசான ஒரு பாட்டி, கூன் விழுந்த பாட்டி, நடக்க முடியாத எனக்கு 10 மாடும் 10 ஆடும் அனுப்புனீங்கன்னா நான் எப்படி அதெல்லாம் மேய்ப்பேன் அப்படின்னு கேட்குது. உடனே அரசர் இப்படி பார்க்குறாரு. வயசான காலத்தில் அப்படின்னு பாட்டி சொல்லவும் அவர் கேட்குறாரு, வயசான காலத்தில் நீங்கள் இந்த வேலை செய்யலாமா, அடுத்தவங்களை ஏமாற்றலாமாம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது. நான் அன்னைக்கு உங்களை கோயில் வாசலில் பார்த்தப்ப, ஐயோ பாவம் இப்படி நிற்கிறீங்களேன்னு நினச்சிட்டு நான் உள்ளே போகிறதுக்குள்ளே உங்கள் மகன் உன்னை தூக்கிட்டு போகிறத நான் திரும்பி பார்த்துட்டேன். அப்பயே தெரிஞ்சிட்டேன் நீங்கள் ஏமாத்துறீங்கிறது. இந்த வயசில் எங்களை ஏமாத்துறீங்களே,
அப்போ நீங்கள் என்னையே ஏமாத்துறீங்கன்னா எத்தனை பேரை ஏமாத்துருவீங்க வாழ்க்கையில்? இதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். உடனே பாட்டி முகம் சுருங்கி போய், என்னை மன்னிச்சிடுங்க அரசே, நீங்கள் கொடுத்த அன்பளிப்பெல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அரசர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பொற்காசுகள் கொடுக்க சொல்கிறேன். ஏன்னா நீ உதவின்னு வந்து கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு நான் செஞ்சுருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது மற்றவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த நான் கொடுத்தேனே அன்பளிப்பு அதெல்லாம் நான் திரும்ப வாங்க மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் தான் வளர்க்கணும் அப்படின்னு. என்னால் எப்படி வளர்க்க முடியுமா அரசே அப்படின்னு பாட்டி கேட்குது. உங்களால் முடியாது. உங்களுக்கு துணை போனானே பொய் சொல்கிறதுக்கு, உங்களை என்னை ஏமாத்துறதுக்கு துணை வந்தான்ல உங்கள் மகன், அவனால் வளர்க்க முடியும்ல. இனிமேல் அவனுக்கு அரண்மனையில் சேவகன் வேலை இல்லை. இவ்வளோ நாள் சேவகனாக அரண்மனையில் இருந்தான். இன்னைக்கு என்னை இந்த சாதாரண விஷயத்தில் ஏமாத்துறவன் நாளைக்கு எனக்கு துரோகம் கூட பண்ணலாம் பகைவர்களோடு சேர்ந்து. அதனால் இனிமேல் அவனை இங்கே உள்ளர வச்சுக்க முடியாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அரசர். இதுலேருந்து என்ன தெரியுது? யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாதுங்க. நம்ம ஏமாற்றணும்னா வேற ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்து தான் போவோம். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்களேன். சரிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? நன்றி, வணக்கம்.